ஐபிசி தமிழ் செய்திகள். உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். மக்களின் ஆணைக்கு இணங்கவே நான் பிரதமராவேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி கொண்டாட்டங்கள் காலிமுகத்திடலில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்டோபர் 26 இந்த நாட்டின் மிகவும் இருண்ட தினமாக பதியப்பட்டுள்ளது. எமது எதிர்த்தரப்பின் சூழ்ச்சியினால் எமது பிரதமரும் சட்டப்பூர்வமான அரசாங்கமும் நீக்கப்பட்ட ஒரு தினமாகும். 3.5 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் துரத்தியடித்த அந்த குழுவினர் இதனூடாக மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துவிட முடியும் என நினைத்தார்கள். பின்கதவால் வெக்கமின்றி வந்தார்கள். இந்த நாள் முதல் அவர்களுக்கு தோல்விகள் மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. நாம் நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்றினூடாக அவர்களை முன்கதவால் விரட்டியடித்துள்ளோம். இந்த சூழ்ச்சியால் நாடே பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுத்தது. இந்த சூழ்ச்சியை யாரும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாடாளுமன்றில் வைத்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் கன்னத்தில் அடித்தார்கள், மிளகாய் தூளையும் வீசினார்கள். என்னை 14 தடவைகள் பிரதமராக வருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். சபாநாயகருக்கும் அழைப்பு விடுத்தார். ஆனால் நாம் இருவரும் வேண்டாம் என நிராகரித்து விட்டோம். பதவிகளை விட எமக்கு மனச்சாட்சிதான் முக்கியமானது. எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதெல்லாம் எனக்கு 1993 மே மாதம் 1 தான் எனது தந்தையின் மரணம்தான் நினைவுக்கு வந்தது. நாம் எப்போதும் எனது தந்தையை காட்டிக் கொடுக்க மாட்டோம், தாயை காட்டிக் கொடுக்க மாட்டேன். நான் பதவிக்கு செல்வதாக இருந்தால் அது மக்களின் ஆணைக்கு இணங்கவே என்பதனை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.